குலசை முத்தாரம்மன் கோயிலில் தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று இரவு சூரசம்ஹார நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க வருவோருக்காக சுமார் 4 இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் மருது வழங்க கேட்கலாம். மருது, சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரத்தை காண குறிப்பாக எவ்வளவு பக்தர்கள் வருவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு? அவங்களுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? இந்த தற்காலிக பேருந்து நிலையங்கள் எந்தெந்த இடங்கள்ல அமைக்கப்பட்டிருக்கு? உலக பிரசித்தி பெற்ற குலசேகரப்பட்டினத்தின் தசரா திருவிழா என்பது வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான கொடியேற்றத்துடன் கடந்த 23ஆம் ஆண்டு துவங்கியது. இன்று 10ஆம் நாள் திருவிழா என்பது வெகு விமர்சையாக துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த 10ஆம் நாள் திருவிழாவில் அம்மன் கோவிலில் இருந்து புறப்பட்டு கடற்கரைக்கு சென்று அங்கு சூரனை வதம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடைபெறும். இதனை காண்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முத்தாரம்மன் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுவாகவே இந்த குலசேகரப்பட்டினம் என்பது இங்க இருக்கக்கூடிய முத்தாரம்மன் கோவில் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். ஏனென்றால் கர்நாடக மாநிலம் மைசூருக்கு அடுத்தபடியாக அந்த தசரா திருவிழா இங்குதான் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இந்த திருவிழாவை காண வரக்கூடிய 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்காக மாவட்ட நிர்வாகம், காவல்துறை உள்ளிட்ட இந்து அறநிலையத்துறை இணைந்து பல்வேறு வகையான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் தற்காலிக வாகன காப்பகங்கள், தற்காலிக கழிவறை உள்ளிட்ட பல்வேறு வகையான வசதிகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தற்காலிக பேருந்து நிலையமும் கோயிலை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. 4 இடங்களில் இதற்காக தற்காலிக பேருந்து நிலையங்கள், 20க்கும் மேற்பட்ட இடங்களில் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்தக்கூடிய வகையில் இந்த வாகன காப்பகங்கள் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் காலை முதலே இந்த கோயில் நோக்கி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பொதுவாக இந்த முத்தாரம்மன் கோயிலுக்கு நேர்த்திக்கடன் இருந்து அம்மன், காளி உள்ளிட்ட பல்வேறு வகையான வேடமிட்டு தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்துவது வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அவ்வாறு வரக்கூடிய பக்தர்களுக்கு தங்கு தடையின்றி செல்லும் வகையில் இந்த குலசேகரப்பட்டினத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த முத்தாரம்மன் கோயிலில் பல்வேறு வகையான தெருக்கள் என்பது முழுமையாக தடுக்கப்பட்டு பக்தர்கள் வந்து செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சுமார் 3500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் உயர்மட்ட கோபுரங்கள் கண்காணிப்பு பணிக்காக அமைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து ட்ரோன் கேமராக்கள் மூலமாகவும் பொதுமக்களை கண்காணிப்பு பணி என்பதில் ஈடுபட்டு வருகிறார்கள். இரண்டாம் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய இந்த பகுதியில் கூட்ட நெரிசல் ஏற்படாத வகையில் கண்காணிக்கும் வகையில் இந்த ஒரு வழிப்பாதை என்பது அமைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இன்று மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 1 மணி வரை இந்த கடற்கரையில் அந்த சூரனை வதம் செய்யக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெறுகிறது. காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் கடற்கரையில் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் இந்த கடற்கரை ஓரங்களில் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது செய்யும் பணி தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. இன்று சரியாக நள்ளிரவு 10 மணிக்கு மேல் கோவிலில் இருந்து புறப்படக்கூடிய அம்மனான் சரியாக 11 மணிக்கு கடற்கரை வந்து சரியாக 12 மணிக்கு சூரனை வதம் செய்யக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடைபெறும். இதை காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கூட்ட நெரிசலில் பக்தர்கள் சிக்கிவிடாத வகையில் தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தடுப்பிலும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பக்தர்களை தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கு நின்றவரே சாமி தரிசனம் செய்வதற்கான ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் இந்த கோவில் வளாகத்திற்கும் பல்வேறு ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. நீங்களே பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தி காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கோவிலில் ஒரு புறம் மட்டுமே பக்தர்கள் வருவதற்கான அனுமதி மற்றப்பட்டிருக்கிறது. மற்றொரு புறத்தில் பக்தர்கள் வெளியே செல்வதற்கும் என பல்வேறு வகையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த இசை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு வகையான கட்டுப்பாடுகளும் காவல்துறை இந்த தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இசை நிகழ்ச்சிகள் ஆக்ரோஷமாக பக்தர்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தினால் பொதுமக்கள் பக்தர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஆகிய பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறையினர் விதித்திருக்கிறார்கள். பிரியா, விரிவான கள தகவல்களை வழங்கியதற்கு நன்றி மருது.